ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட பிசிக்காக ஒரு கேம் கண்ட்ரோல் வாங்கணும்னு ஒன்று பார்த்துருந்தேன். அப்படி வாங்கிறதுக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேம் கண்ட்ரோல்ன்றது மல்டி பிளாட்ஃபார்ம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ எந்த கேம் வேணால் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வைப்ரேஷன் மோட்டார் வந்து இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த கேம் பிளேன்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். மூணாவது பட்ஜெட்குள்ளே வந்து வரணும். ஸோ அப்படி எல்லா விஷயங்களுமே நான் வந்து பார்த்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா EvoFoxோட இந்த One Sன்ற கேம் கண்ட்ரோலர். நான் சொன்ன மாதிரி இந்த கேம் கண்ட்ரோல் வாங்கி 6 மாதம் ஆச்சு. ஆனால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா புதுசானா வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் ஒரு கேம் கண்ட்ரோல் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் கண்ட்ரோல் கண்டிப்பாக உங்கள் சாய்ஸில் வந்து இருக்கும். நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் இந்த கேம் பேர் வந்து ப்ளே பண்ணி விளாண்டனால என்னோடய எக்ஸ்பென்ஸ் வந்து ஓவராலாக வந்து எப்படி இருக்குது. ஸோ இப்போவுமே இந்த கேம் கண்ட்ரோல் நீங்கள் வாங்கலாமா வேணாமா எல்லா விஷயமே இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம சின்ன ஒரு அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த கேம் கண்ட்ரோல் நான் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினாலும் பாருங்கன்னா பாக்ஸோட வந்து 2 விஷயம் இப்போ கையில் வந்து இல்லை. ஒன்று பாருங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு யூஎஸ்பி எக்ஸ்டெண்டர் கேபிளும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து கேம் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிருக்காங்க, இந்த டாங்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. கேம் கண்ட்ரோல் பார்ட்டுனே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து சூப்பரான அங்கே வந்து இருக்குது. இல்லை யூஸ் பண்ணியிருக்கிற பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சீப்பான ஃபீலே வந்து வரல. நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து இருக்குது. அண்ட் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் ஃபினிஷ் இருக்கனால அந்த கிரிப்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. கூடவே ஒரு லைட் வெயிட்டான ஒரு கேம் கண்ட்ரோல் வந்து சொல்லலாம். இந்த கேம் கண்ட்ரோல் போட்டு வைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து பிசி கேம்ஸ் தான் வந்து விளாட முடியுமா, இல்லை பிசிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கேம் கண்ட்ரோலில் 3 ஆப்ஷன் வந்து இருக்குது: ப்ளூடூத், டாங்கிள், ஒயர்ட். ஸோ இந்த கேம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் இல்லை ஐஃபோனில் எல்லாம் வேணால் வந்து ப்ளூடூத் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி கேம்ஸ் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணிங்கன்னா டாங்கிள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி சிஸ்டமில் நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் PlayStation 3, PlayStation 4லலாம் பார்த்தீங்கன்னா ஒயர்டாக நீங்கள் டைப் சி கேபிள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒயர்டாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3-in-1 சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் கண்ட்ரோலில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி மாட்டி கனெக்ட் பண்ணுறதுக்கு பாக்ஸில் இருக்க யூசர் மேனுவலை தூக்கி போடாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் வந்து ப்ளூடூத்தில் அவங்கள எப்படி கனெக்ட் பண்ணுறது டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதை தூக்கி போடாமல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேம் கண்ட்ரோலில் இருக்க பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்து கிளிக்கியாக வந்து இருக்குது. எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா பட்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக, அந்த ஃபீட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இப்போ இந்த கேம் கண்ட்ரோலில் இருக்க 3 சூப்பரான ஃபீச்சர்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜாய்ஸ்டிக் தான். ஏன்னா இதில் இருக்க ஜாய்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிஃப்ட் இஷ்யூன்றது வந்து கண்டிப்பாக வந்து வராது. ஏன்னா ஹால் சென்ஸ்ன்ற அந்த மேக்னெட்டிக் டெக்னாலஜி வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்ன்றது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. லாங் லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ட்ரிகர்ஸ் தான். ஏன்னா இதில் இருக்க ட்ரிகர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் சென்சிட்டிவ் ட்ரிகர்ஸ், அதாவது வந்து பட்டன் வந்து கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ரேசிங் கேம்லாம் போகிறீங்கன்னா ப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கார் வந்து ஸ்பீட் வந்து போகும். ஷூட்டிங் கேம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணும் போது இந்த ப்ரெஷர் சென்சிட்டிவ் ட்ரிகர் இருக்கிறதுனால அந்த கேம் பிளேன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸ்பீட் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா கார் கேமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரிகர்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது ப்ளே பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த கேம் கண்ட்ரோல் பேக்கில் நம்மளுக்கு 2 கஸ்டமைசபிள் பட்டன் வந்து இருக்குது. ஸோ அந்த கேமில் என்ன கண்ட்ரோல் வேணுமோ அதை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இங்கே வந்து செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து வைப்ரேஷன் போட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டுவல் வைப்ரேஷன் மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வைப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹைன்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கார் ரேஸ் பண்ணும்போது ஸோ அங்கே எங்கேயாச்சும் போய் இடிக்கிறீங்கன்னா அப்போல்லாம் அது வைப்ரேட் ஆகும். ஷூட் பண்ணும்போது வைப்ரேட் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலான்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனால் ஓவராலாக வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கேம் சப்போர்ட் போட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்ட், iOS எல்லாம் வந்து நீங்கள் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம். இவங்களுக்குன்னு ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து அதுமே சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த கேம்ஸ் தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமில் டவுன்லோட் பண்ணுற எல்லா கேம்ஸுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் PlayStation 3, PlayStation 4லுமே இந்த கண்ட்ரோலர் வந்து சப்போர்ட் ஆகுன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வரைக்கும் டைப் சி போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சியில் 2 hours நீங்கள்
சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிரும். பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து எந்த அளவுக்கு கிளைம் பண்ணுறாங்கன்னு நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். ஸோ நான் வந்து கேம் ப்ளே பண்ணாலும் நான் வந்து அப்பப்போ ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் தான் வந்து ப்ளே பண்ணுவேன். தொடர்ந்து நான் வந்து ப்ளே பண்ணனால கரெக்டாக வந்து என்னால் வந்து எவ்வளோ நேரம் வந்து ப்ளே பேக் கொடுத்துச்சுன்றது வந்து சொல்ல முடியல. ஆனால் பிராண்ட் கிளைம் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி வந்து சார்ஜ் போடல, எப்பயாச்சும் தான் வந்து போடுவேன். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இதில் வந்து 500 mAhக்கான பேட்டரி வந்து இருக்குது. ஸோ இந்த EvoFox One S கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து என்னென்ன இஷ்யூஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி இந்த கண்ட்ரோலை வந்து ப்ளூடூத்தில் டாங்கலில் வந்து கனெக்ட் பண்ண தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் அந்த டீட்டெயில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதை பார்த்து தான் வந்து கனெக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் தான் வந்து சிஸ்டமில் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணேன். அதில் வந்து அப்பப்போ லைட்டாக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடோ, கொஞ்சம் டிலே ஆகிடோன்ற அந்த ஃபீல் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து எப்போவுமே இல்லை, ரேராக தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாங்கிள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக வந்துருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து ரொம்பவே வந்து ஸ்பீடாக இருக்குன்னு வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் சிஸ்டமில் ப்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ளூடூத் விட டாங்கிள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாங்கிள்ன்றது இப்போது நான் வந்து அந்த ப்ராடக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பெருசாக வந்து இருக்குது, முன்னாடி வந்து சின்னதாக வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பெருசாக வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் நான் ப்ளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட்டில், அதாவது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அண்டர் 1500 ருபீஸில் நீங்கள் வாங்கலாம். அந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒயர்ட் ஒயர்லெஸ்னு நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மாடல் வந்து சொல்லுவேன். இதுதான் வந்து பெஸ்ட்டு மார்க்கெட்டில் நான் சொல்ல மாட்டேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மாடல்னு வந்து சொல்லுவேன். இந்த மாடல் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து கவர் பண்ணுது. ஸோ இந்த ப்ராடக்ட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து டேக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கலாம். நிறைய கலர் ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது, ஒயிட் கலர், ரெட் கலர்ன்ற மாதிரி. ஸோ நான் வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வீடியோ டேக் பண்ணியிருக்க லிங்கை கிளிக் பண்ணி ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் இந்த கேம் கண்ட்ரோல் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னவாக இருக்குது? இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.